வெல்கம் டு அஜய் விலாக்ஸ். நம்ம அஜித் குமார் அவர்களுடைய குட் பேட் அக்லி அந்த படத்தோட டீசர் செலிப்ரேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஆக்சுவலாக ஒரு முரட்டுத்தனமான விஜய் ஃபேன். ஏன் இருந்தா என்ன, அதான் நானும் சொல்கிறேன். இருந்தால் என்ன இப்போ. ஸோ போகிறோம், நொறுக்குறோம், மிரட்டுறோம், அப்படியே ஃபுல் வைப் பண்ணுறோம் அப்படின்னு கிளம்பியாச்சு. தேட்டருக்குள்ளே போனோம். நான் என்ன நினச்சிருந்தேன், நம்ம போயிட்டு சும்மா பார்த்துட்டு லைட்டாக வைப் பண்ணிட்டு வரலான்னு தான் உள்ளே போனோம். ஆனால் உள்ளே போனால் என்னை என்ன ஆக்குனாங்க தெரியுமா? நீங்களே பாருங்கள். நான் என்னமோ அஜித்தோட வெறித்தனமான ஃபேன் மாதிரி என்னை ஆக்கிட்டாங்க. ஏன்னா அப்படி வைப்பாக இருந்துச்சு அந்த தேட்டரில். எதுக்கு நான் முரட்டு வைப் ஆனேன் அப்படின்னா, எடுத்தோன்னே போட்டான் என் தலைவன் முருகனோட பாட்டை போட்டோன்னே சேவர் கொடி பறக்குதுடா பாட்டு நான் எத்தனை வாட்டி கேட்டிருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஸோ டெய்லி கேட்டுருவேன். எப்போ ஒரு வாட்டியாக நான் கேட்டுருவேன். காலையில் எழுந்திரிச்சு இல்லை தூங்குறப்போ எப்போ ஒரு வாட்டியாக பார்த்துருவேன். பட் நான் பில்லா படத்தை தேட்டரில் பார்க்கல. அப்போலாம் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ சேவர்குடி பறக்குதடா பாட்டை நான் தேட்டரில் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ போட்டோன்னே பிளாஸ்ட், அவ்வளோதான். இந்த செலிப்ரேஷன் எனக்கு குட் பேட் அக்லியோட டீசர் மாதிரியே தெரில. ஏதோ டீசர் செலிப்ரேஷன் வந்திருக்கும் அப்படிலாம் எனக்கு தோணவே இல்லை. ஏதோ எஃப்டிஎஸ்க்கு வந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு சொல்ல போனால் எஃப்டிஎஸை விட தரமாக இருந்துச்சு. ஸோ எஃப்டிஎஸோட அந்த ஃபீலை கொண்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அரை மணி நேரம் மிரட்டிட்டாங்க தேட்டருக்குள்ளே. ஸோ உள்ளே போலீஸ் இருக்காங்க, உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் தேட்டரோட அந்த மேனேஜ் பண்ணுறவங்க உட்கார வைக்கிறாங்க. பாட்டை போட்டோன்னு எழுந்து மறுபடியும் எழுந்து ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்களே விட்டுட்டாங்க. சரி விடுங்க, என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு எல்லோரும் விட்டுட்டாங்க. ஸோ சீட்டில் மட்டும் ஏறக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்பாங்களா நீங்கள். ஸோ அவங்க ஏறி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த டீசர் செலிப்ரேஷனில் ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் நடந்துச்சு. ஸோ எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு பார்க்குறப்போ. என்னென்னா, நம்ம அஜித் சாரோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இந்த குட் பேட் அக்லி வரைக்கும் அவ்வளோ மெமரிஸான அந்த வீடியோஸ் போட்டாங்க. அது பார்க்குறப்பவே ஏதோ அந்த அப்படியே ஒரு டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த டைலாக்கு, அந்த சிட்டிசனோட அந்த மியூசிக்கு, அப்புறம் அந்த தீனாவோட அந்த பஞ்ச் டைலாக்கு, அதுக்கப்புறம் அந்த பில்லா, அஜித் சாரோட எல்லா படத்தையும் போட்டு அந்த படத்தோட முக்கியமான அந்த பாட்டு, அந்த லிரிக்கு, அந்த டைலாக்கு அதெல்லாம் போட்டு தரமாக இருந்துச்சு. ஒரு மேஷப் மாதிரி. அதுவே ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஓடிச்சு. அதுக்கே சரியான வைப்பு. தலை அஜித் குமார் அவர் என்ன தான் ஃபேன்ஸை தலைன்னு கூப்பிடாத, கடவுளேன்னு கூப்பிடாத அப்படின்னு ஃபேன்ஸை சொன்னாலும், இப்படிலாம் சொன்னால் அவரோட படத்துலேயே போய் இந்த சீனா தானா அப்படின்னு தெரியாமல் வைக்கிற மாதிரி அந்த கடவுளே அஜித்தேன்ற அந்த பிஜிஎம் வச்சாரு பாருங்க, அனிருத்து வர்ற மாதிரி. அதுக்கெல்லாம் தேட்டரே. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு.
யூடியூப்லேயே வந்து டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு. தேட்டரில் வந்து இன்னும் போடலை. போடுவாங்கன்னு பார்த்தா அடுத்தடுத்து பாட்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஏதோ நம்ம அஜித்தை பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து வைப் ஆகிட்டாங்க நம்ம பைஸு. ஸோ போட ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ 7:05 7:20 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இவங்க வெறியாகி எங்க டீசரை போடுங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு போட்டாங்க டீசர். அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? டீசர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா வந்து அது ஸ்டார்டிங்கில் இருந்தே குட் பேட் அக்லிக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மேட்ரு நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நல்லாயிருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபில் பண்ணும் அப்படின்னு நினச்சி போனோம். ஆனால் என்ன டீசர் இது, ஒரு மேஜிக் தான். ஃபேன் பாய் அவனோட தலைவனை வச்சு எடுத்தால் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமும், ஒவ்வொரு கட்டு, ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு பிஜிஎம் முதற்கொண்டு தெரிவிக்க விட்ருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஒரு வருத்தம் இருந்துச்சு. என்ன தான் நான் விஜய் ஃபேனாக இருந்தாலுமே அஜித்தை வந்து இந்த மாதிரி காட்டணும். ஸோ அவர் வந்து வேறு மாதிரி காட்டலாம், வெறித்தனமாக காட்டலாம், மாஸாக கெத்தாக காட்டலாம். ஆனால் அந்த எலமெண்ட்குள்ளே வந்து கொஞ்ச நாளாக வந்து அஜித் சார் போகல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த தீனா, அந்த மங்காத்தா, அந்த பில்லா, அமர்கலம், அந்த வில்லன், ஸோ அந்த மாதிரி ஒரு இறங்கி ஒரு மாஸ் காட்டுற மாதிரி ஒரு படம் பண்ணணும், அப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அது வந்து ஏன் பண்ணலை, அஜித் சார் ஏன் அது பண்ணலை அப்படின்ற ஒரு வருத்தமே இருந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் தோணின விஷயந்தான் ஆதித்ய ரவிச்சந்தர் அவருக்கும், டைரக்டர் அவருக்கும் தோணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன நினச்சோமோ அதே மாதிரி செஞ்சுட்டாரு.